உடனடியாக ஊருக்கு போகணும் போல் இருக்கும். ஏன்னா நம்மெல்லாம் வந்து சென்னை மட்டும் இல்லை, எல்லாருமே வந்து சொந்தத்தை மறந்துட்டு அதில் ஒரு வார்த்தை வரும் வேறுன்னு. வேற இல்லாமல் தான் பறந்துக்கிட்டு இருக்கோம். அப்படி இறங்கி அப்படி ஊருக்கு போகணும் போல் இருக்குது. நல்ல ஃபேமிலி மூவி. பெரியப்பா சித்தப்பா அவங்கள அப்படியே காமிச்சிருக்கிறாங்க. அண்ணன் தம்பி எல்லாரும் ஒன்றா இருக்கிற மாதிரி நல்லா காமிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு மூவி. எமோஷன் பயங்கரமாக இருந்தது. அவர் எல்லாருமே ஃபேமிலி அப்படியே நம்ம ஃபேமிலியை காமிக்கிற மாதிரியே இருந்தது. நல்லா இருந்தது. லோ பட்ஜெட்டாக இருந்தாலுமே நல்லா கொண்டு போயிருக்கிறாங்க. ஃபேமிலி அப்படியே எங்கள் பெரியப்பா சித்தப்பா வந்து ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருந்தது. ஃபேமிலி ஆடியன்ஸு கூட்டு குடும்பமாக வாழணுன்றக்காக ஒரு நல்ல படம். ரொம்ப நாள் கழிச்சு ஃபேமிலி ஆடியன்ஸ் உட்காந்து பார்க்கறதுக்கான ஒரு நல்ல படம் தான். நல்லா இருக்கு. கனெக்ட் ஆகிருக்கு. எல்லாத்துக்கும் கனெக்ட் ஆகும். எல்லா கேரக்டருமே நல்லா இருக்கு. எல்லா கேரக்டரும் நல்லா பண்ணியிருக்காங்க. காமெடி அங்கங்கே இருக்குது. பட் எமோஷன் தான் படம் ஃபுல்லாக பாருங்க. பிடிக்கும். அதான் ஒரு ஃபேமிலி எப்படி ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். நான் ஃபேமிலி கதை தான் ஃபுல்லாக. ஃபேமிலி எப்படி பிரிஞ்சு போகிறாங்க, அண்ணன் தம்பி அவங்க திருப்பி எப்படி ஒன்றா வராங்க. அது நல்ல சாங்ஸ். எமோஷ்னல் இருந்துச்சு. கனெக்ட் ஆயிடுச்சு. சூப்பராக இருந்துச்சு. அவங்கெல்லாம் இருந்தாங்க. சூப்பராக நடித்தாங்க. அவங்க படம் நல்லா இருந்தது சார். ரொம்ப நாளைக்கு அப்புறம் படத்தில் ஒவ்வொரு சீனும் ரொம்ப நல்லா இருந்தது. இயல்பாக இருந்தது. தத்ரூபமாக இருந்தது. எமோஷன் 2-3 இடத்துல, ஒரு 4 இடத்துல அழுதுட்டேன் சார். இப்படி அண்ணன் தம்பிகள், இப்படி ஒரு உறவு, இப்படி ஒரு கிராமத்தில் ஒரு பின்னணியில் வசனம் முதல் கொண்டு எல்லாமே நல்லா அமைஞ்சிருக்குது இந்த படத்தில். டைரக்டர் ரொம்ப பாராட்டணும். ஃபேமிலி சென்டிமெண்ட்டு தான் சார். வீராயி மக்கள் அப்படின்னு ஒரு குடும்பம் அந்த ஊரில். அவங்க எப்படி எல்லா தலைமுறைக்கும் வாழ்ந்தாங்க, அவங்க அண்ணன் தம்பி எப்படி பிரிகிறாங்க, எப்படி ஒன்று சேர்ந்தாங்க. தங்கச்சி பொண்ணை வந்து ஹீரோ லவ் பண்ணுறாரு, மூத்த ஒரு பையன். அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தது எப்படி அப்படிங்கிறத நல்லா சொல்லியிருக்காங்க. விரிவாக அழகாக சொல்லியிருக்காங்க. ரொம்ப குடும்ப பாங்காக இருக்குது சார். அவங்கெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. பஞ்சாயத்து அமர் நல்லா பண்ணியிருக்காரு. மாமான்னு ஒரு கேரக்டர் அது நல்லா பண்ணியிருக்கு. அவங்க தங்கச்சி வீட்டுக்காரன்னு நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லா கேரக்டரும் நல்லா கரெக்டாக கொண்டு போயிருக்காங்க. படம் சூப்பராக இருக்குது சார். ஸோ இந்த மாதிரி படங்கள் வந்து அடிக்கடி வரணும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஹெல்த்தியாக நல்ல படம் பார்த்த வந்த ஃபீலிங் இருக்குது எனக்கு. கதை வந்து ஃபேமிலி ஸ்டோரி தான். ஸோ அண்ணன் தம்பிங்க அக்கா கூட பிறந்து ஸோ பிரிஞ்சு திரும்ப ஒன்று சேர்றாங்க. ரொம்ப லோ பட்ஜெட் படம். ஸோ நிறைய பல லட்சம் கோடி செலவு பண்ணி எடுக்கிறாங்க. இது லோ பட்ஜெட்டு. அதுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கனாலே தெரியும். சூப்பராக எடுத்திருக்காங்க. மியூசிக் வந்து சூப்பராக இருக்குது. இளையராஜா சாரை வந்து ஞாபகப்படுத்துது. டைரக்டர் செம்மையாக கொடுத்துருக்காரு படம். அதான் சார், நான் ஒரு 10 தடவை அழுதுருப்பேன். நல்லா ஒரு எப்படி என்ன சொல்கிறது, ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட்டில் இருந்துமே அழ வைக்கிறது தான். எல்லாமே காஸ்டிங் எல்லாருமே வந்து ரியலாக பண்ணியிருக்காங்க. நடித்த மாதிரியே தெரில. நல்லா இருந்தது. இதெல்லாம் பழைய உறவுகள், உறவுகளை பிரிஞ்சிருக்கிறோம்ல. அண்ணன் தம்பி ஒரு ஒற்றுமை இல்லாமல் கஷ்டப்படும் போது எப்படி இருந்தாங்க. அவர் கல்யாணம்னு நடந்தோம்னா ஒரு மருமகனால் ஒரு பெண்களுக்குள்ள ஒரு இதுதான், ஈகோ தான். நான் பெரியவில்லை, எனக்கு மரியாதை கொடுக்கல, உனக்கு மரியாதை கொடுக்கலன்னு ஒரு மாமியாரை வந்து கொடுமைப்படுத்தி அதை சொல்ல அந்த ஒரு கெட்ட சொல்லி ஒரு விஷயங்கள் பண்ணுறாங்க. அண்ணன் தம்பிகளை பிரித்து வைக்கிறப்ப அதுக்கப்புறமா எப்படி இந்த பசங்களாம் வந்து எப்படி இருக்காங்க. இந்த பசங்க வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி இருக்கிற பசங்க வந்து உணர்வுகளில் அம்மா வேணும், அப்பா வேணும், மாமா வேணும், மச்சா வேணும், உறவுகள் வேணும் அப்படிங்கிற ஒரு வலியுறுத்துகிற ஒரு படம் தான். படம் பூரா எமோஷனல் தான். படம் பூராமே எமோஷனல் தான். நல்ல எமோஷனல். இதில் பார்க்கணும். நம்ம இங்கே சின்னையில் இருக்கிறவங்க, சிட்டியில் இருக்கிற கிராமத்திலேருந்து வந்திருக்கிறோம். நம்ம கிராமத்தை மறுபடியும் போய் பார்த்தோமா, உறவில் பார்த்தோமா. பெரியப்பா இறந்துட்டாருன்னா ஒரு சும்மா இன்றைக்கி எல்லாமே வருது, மெசேஜில் பார்க்குறோம், அவ்வளோதான். அப்படியே மறந்துடுறோம். அது யதார்த்தமாக எல்லாமே எல்லாம் யதார்த்தத்தை தொலைச்சிட்டு வாழ்கிறோம். இல்லை பாசத்தை தொலைச்சிட்டு வாழ்கிறோம். இதெல்லாம் பார்க்கணும். இது சினிமாவே இல்லை. இது இடமே எனக்கு ஊருக்கு போயிட்டு வந்த மாதிரி இருக்குது. ஒரு கல்யாணத்துக்கு ஊருக்கு போனோமா, விழா ஊருக்கு போயிட்டு வந்தோம்னா அங்கே இருக்க ஒரு இது என்னடா ஆச்சு, மாமன் மச்சான் அங்கே இருக்காரு, பெரியப்பா இருக்காரு அப்படின்னு கேட்போம்ல. கேட்கும்போது ஒவ்வொருத்தரையும் பிரிஞ்சு வாழ்கிற ஒரு வேதனை இருக்குது பார்த்தீங்களா அவங்களுக்கு. இன்றைக்கி அவங்களாம் ஏக்கமாக பார்த்துட்டு இருக்காங்க. வருவானோ, சென்னையில் இருக்கானோ, வேலைக்கு போனால் வருவானோ, வெளிநாட்டுக்கு போனால் வருவானோ பார்க்குறோம். நம்ம வந்து அவங்கள கேர் பண்ணுறதே இல்லை. ஆனால் கிராமத்தில் என்றைக்கு நிஜங்க, கிராமங்க தான் நிஜம். இன்னும் அந்த கிளவிகளை சாவு போகிற கிளவி கூட இன்னும் நம்மளே தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக வாழல. பேர வருவானா, பேத்தி வருவாங்களா,
அக்கா வருவாளா தம்பி வருவாளா இந்த ஏக்கம் தான் அந்த படம் நல்லா இருக்குது, அருமையான படம், யதார்த்தமான படம். ரொம்ப நல்ல படம். உடனடியாக ஊருக்கு போகணும் போல் இருக்கும். ஏன்னா நம்மெல்லாம் வந்து சென்னை மட்டும் இல்லை, எல்லாருமே வந்து சொந்தத்தை மறந்துட்டு அதில் ஒரு வார்த்தை வரும் வேறுன்னு. நம்ம வேறு இல்லாமல் தான் பறந்துக்கிட்டு இருக்கோம். அப்படி இறங்கி அப்படி ஊருக்கு போகணும் போல் இருக்குது. கண்டிப்பாக கொஞ்சம் கண்ணீர் வரும். அதுக்காக ரொம்ப ட்ராமாட்டிக்காக இருக்காது. அது நம்ம பார்க்கும்போது நேச்சுரலாக நமக்கே அந்த நம்ம பழைய நிறைய இழந்தது ஞாபகத்துக்கு வரும். அந்த ஊருங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது. நம்ம எல்லாம் ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு இருக்கோம், ஆனால் ஊரில் இருக்கணும். ஓகே ஓகே, நடிப்பாகவே தெரியல. ரொம்ப ரொம்ப யதார்த்தமாக அந்த கேரக்டராகவே தான் இருந்துச்சு. நடித்தது மாதிரி எதுவுமே தெரியல. எல்லோரும் ரொம்ப யதார்த்தமாக இருந்து அண்ட் அவங்களாம் ரொம்ப பெரிய நடிகர்கள் தான். அவங்க அப்படி தான் நடிப்பாங்க. ரொம்ப நல்ல படம். எல்லாருக்கும் கண்டிப்பாக பார்க்கணும். இது ஒரு ஆள் மட்டும் கிடையாது, எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்கணும். சூப்பராக இருக்குங்க சார், சூப்பராக இருக்குது. வேலமூர்த்தி சார் நடிப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க சார். அவர் ரொம்ப நடிச்சிருக்காரு. அந்த வீராயி கேரக்டர் அவங்க செம்மையாக பண்ணியிருக்காங்க சார். எல்லாமே எமோஷ்னல் அந்த இது எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. தீபாக்கா ரொம்ப அதை விட சூப்பராக பண்ணியிருக்காங்க சார். அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. அதை சென்டிமெண்ட் சீனாக எல்லாமே சூப்பராக இருக்குங்க சார். இது வந்து ஒரு இயல்பாக நம்ம குடும்பத்தில் எப்படி இருந்து பிரிஞ்சால் எப்படியெல்லாம் இருக்குமோ, இப்போ நிறைய பேர் வந்து வெளியில் பிரிஞ்சு தாங்க சார் இருக்காங்க. யாரும் ஒன்றா இருக்கிறது இல்லை. நம்ம சூழ்நிலை காரணமாக வேலையால் கூட நம்ம பிரிஞ்சு இருக்கிறோம். ரொம்ப ஊருக்கெல்லாம் போகிறது கிடையாது. அதனால் இந்த படம் வந்து எல்லாருக்குமே ரொம்ப நல்லா பிடிக்கும்னு நம்புகிறேன் சார். ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம் சார், நல்லா ஃபேமிலியோடு பார்க்கலாம். சூப்பராக இருக்குது சார். இதை விட வந்து பழைய காலத்தில் நம்ம இந்த படம் பார்த்துருப்போம். இப்போலாம் இந்த மாதிரி வரதே இல்லை சார். ரொம்ப இயல்பாக நல்லா எடுத்திருக்காங்க சார் டைரக்டர் சார். சூப்பராக இருக்குது. ஒரு அண்ணன் தம்பி நம்ம குடும்பத்தில் யார் யார் எப்படியெல்லாம் பிரிஞ்சு இருந்தால் எந்த மாதிரி இருக்குமோ சேர வைக்கிற, நம்ம பிரிஞ்ச குடும்பத்தை எப்படி ஒட்ட வைக்கிறது. இப்போ நிறைய அப்படி தாங்க சார் நடக்குது. இப்போ நிறைய ஃபேமிலியில் அப்படி தான் நடக்குது. நம்ம நிறைய பேர் வந்து ஒருத்தர் பிடிச்சிக்காமல் பண்ணிக்காமல் வெளியில் போய் தனியாக இருக்கிறோம். அந்த மாதிரி இல்லாமல் இது எல்லாருமே சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிற ஒரு படத்தை தான் டைரக்டர் சார் உருவாக்கியிருக்காங்க. இந்த படம் நல்லா வந்திருக்கு சார். சூப்பராக இருக்குது. அழுதேன் சார். ஃபஸ்ட்லேருந்து அந்த எண்டு வரையும் நான் அழுக தான் சார் செஞ்சேன். ஏன்னா நாங்களும் வந்து கிராமத்துலேருந்து வந்தவங்க சார். அதான் சார் நாங்கள் பிரிஞ்ச குடும்பம் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப எமோஷ்னலாக நல்லாயிருக்கு சார். நல்லா எடுத்திருக்காங்க சார். மியூசிக் சூப்பராக இருக்குது சார். அந்த இளையராஜா சாரை ஞாபகப்படுத்துது சார். ஒரு செம்மையாக இருக்குது சார் மியூசிக். அந்த பாட்டாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருக்குது சார்.